வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். கோதுமை இனிப்பு பணியாரம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப் அளவு தான் வந்து மாவும் வந்து எடுக்க போகிறேன். அதனால் இந்த கப் அளவில் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெல்லத்தோட அளவு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பாகு மாதிரி ரெடி பண்ண போகிறதில்ல. வெல்லம் வந்து கரையிறதுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நல்லா அப்புறமா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே நான் வந்து ஏலக்காய் வந்து சர்க்கரையில் வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஒரு உப்பு வந்து ஒரு சிட்டிகை ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் வந்து இது மாதிரி ஹீட் பண்ணி வடிகட்டி வச்சுருந்தேன். அந்த வெல்லத்தை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் பத்தலை அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரைக்கும் போது ரொம்ப மாவு திக்காக வந்து கரைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து மாவு வந்து அந்தளவுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி எடுத்ததை ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம பணியாரம் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். வாங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம பணியாரம் சுட வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு குழி பணியார சட்டி வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து எல்லாத்துலேயுமே நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட செய்யலாம். நெய் ஆட் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நெய் வந்து லைட்டாக உருகட்டும். பாருங்கள், நெய் எல்லாமே நல்லா உருகிருச்சு. நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய கோதுமை மாவை வந்து இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிடலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக வந்து ஊற்றி விடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம பணியாரம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா மேலே உப்பி வரும். இது மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றிடலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக வேகட்டும். பாருங்கள், நம்மளுடைய பணியாரம் வந்து நல்லா ஓரங்கள்லாம் வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். 2 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக இது மாதிரி திருப்பி விட்டுறலாம். எல்லாத்தையுமே இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், 2 சைடுமே வந்து நம்மளுடைய பணியாரம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அகெயின் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு செகண்டாக வந்து மாவு வந்து திருப்பணும். பணியார சட்டியில் வந்து ஆட் பண்ணிடலாம். நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம வெல்லம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக வந்து இது இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.